இஸ்லாம்ண்டா இந்த வட்டத்துக்கு தான் இருக்கணும், அப்படி அதை தாண்டி வேறொரு வட்டத்தை நாம தேர்ந்தெடுக்க கூடாது என்று இலக்கங்களுக்குள்ளே இஸ்லாத்தை சுருக்கி கொண்ட ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெளியில் இருக்கிற எதிரிகளை விட தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான எதிரிதான் மனிதனுடைய மனோ இச்சை என்பது. இந்த மனோ இச்சை ஹவா என்று சொல்லுகிற இந்த ஒன்று ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மனோ இச்சை ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகிற பொழுது, அது அந்த மனிதனுடைய சிந்தனையை மிகைத்து கொள்ளுகிற பொழுது, அந்த மனிதனை அது இறைவனுடைய கோபத்திற்குரியவனாக, நரகத்திற்குரியவனாக கூட மாற்றிவிடும். எனவே இந்த மனோ இச்சை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனோ இச்சை என்பது என்ன என்றால், என்ன போதனைகள் சொல்லப்பட்டாலும், உபதேசங்கள் சொல்லப்பட்டாலும் அதையெல்லாம் தூக்கி கடாசிட்டு தன்னுடைய இஷ்டத்திற்கு தன் மனம் போன போக்கிலே ஒரு மனிதன் வாழுகிற வாழ்க்கைக்குத்தான் மனோ இச்சை என்று சொல்லுகிறார்கள். அவனுக்கு எது இஷ்டமோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பான். தான் இஷ்டப்பட்டதை செய்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு அவன் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். இந்த மனோ இச்சை குறித்து மார்க்கம் எந்த அளவுக்கு கண்டிக்கிறது என்றால், அல்லாஹு தஆலா மனோ இச்சையை ஒரு மனிதன் அது சொல்லுகிற பிரகாரம் எடுத்து நடக்கக்கூடியவனாக இருந்தால் என்றால், நாம் நம்ம மனசுக்கு பட்டதான்ப்பா செய்வோம் அப்படின்ட்டு தத்துவத்தை பேசிட்டு அவன் போகிற போக்கில் போனான்னா, அல்லாஹு தஆலா அந்த மனிதனை குறித்து எப்படி வர்ணிக்கிறான் என்றால், நபியே அஃபர ஐத்த, நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, மனித்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டானே ஒரு மனிதன், அவனை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இது 45வது அத்தியாயத்தில் 23வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இந்த கேள்வியை கேட்கிறான். அப்போ தனக்கு தன்னுடைய மனோ இச்சை எதை செய்ய சொல்லுகிறதோ தூண்டுகிறதோ, அது எதை செய்ய சொல்லுகிறதோ தூண்டுகிறதோ அதன் அடிப்படையில் தான் நான் வாழுவேன் என்று ஒரு மனிதன் செல்லுகிறான் என்றால், அந்த மனோ இச்சை அவனுக்கு கடவுள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதை அவன் இலாகாக எடுத்துக்கொண்டான். இலாகு என்று சொல்லுகிற இந்த சர்வ உலகத்தினுடைய ஒரு அதிபதியாக இருக்கின்ற ஒரு அரசன், இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் உள்ளவைகளை படைத்து அதற்கு கட்டளையிட்டு இயக்கி கொண்டிருக்கிற ஒருவன், எப்படி நீ இந்த உலகத்தில் இயங்க வேண்டும் என்று ஒரு கட்டளை சொல்லுவான். அதை எடுத்து நடக்கிறவன் தான் அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன். அந்த ரப்புடைய கட்டளைகளை தூக்கி வீசிட்டு எப்போ அது தேவையில்லைன்னு தான் தனது இஷ்டத்திற்கு வாழ நினைக்கிறானோ, அதெல்லாம் என்னடா கடவுள் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வை ஓரங்கட்டி வச்சுட்டு மனசை கடவுளாக்கிக்கிட்டான். அப்போ அதுதான் அவனை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு மனிதனை நீ நபியை பார்த்திருக்கிறாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஏன் இதை அல்லாஹ் கேட்கிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த செய்தியை கொண்டு வந்து அந்த சமுதாயத்திற்கு உபதேசம் செய்தார்களோ அந்த வஹீ செய்தியை அந்த சமுதாயம் புறக்கணிக்குது. புறக்கணிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செய்திகளுக்கு காது கொடுக்க முடியாது. நீ என்னத்தையா புதுசாக மார்க்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாயின்னு ரசூலுல்லாஹ் ஓரங்கட்டிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்கள், செயல்கள், அவருடைய செயல்பாடுகளை அந்த சமுதாயம் ஏற்றுக்க தயாராக இருக்கல. அப்போ பாட்டன் பூட்டன் முன்னோர்கள், எங்களோட மூதாதையர்கள் நாங்கள் செஞ்சு வந்தது இப்படின்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டார்களே, அதை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மாதிரி போகக்கூடியவன், அடை நான் ஒரு வழிகாட்டலை உங்களுக்கு இறக்கி இருக்கிறேன், அதை சொல்லிக் கொடுப்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு தூதரையும் நான் அனுப்பி இருக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லைன்னு போற நீ உன் மனசைத்தானே கடவுளாக்கி இருக்கிறாய் என்று அல்லாஹ் அந்த சமுதாயத்திலே இருந்த அபூஜஹலை, உமையாவை, உத்துபா ஷைபாவை, வலீத் இப்னு முகீராவை எல்லாம் பார்த்து அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான்.
இந்த ஆட்கள் எல்லாம் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் இறக்கிய ஒரு வழிகாட்டல் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அவன் இஷ்டத்துக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொண்டானே, அவன் தான் தன் மனசை கடவுளாக்கிக்கிட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது மனோ இச்சை. மனோ இச்சை என்பது நேர்வழி காட்ட மாட்டாது. நேர்வழி எது என்று அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி அந்த நேர்வழியை இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்டவரை புறக்கணித்து ஒரு சமுதாயம் அதெல்லாம் தேவையில்லை என்று போகுமாக இருந்தால், எப்படி அந்த அபூஜகளுக்கு, உமையா, உத்துபா, செய்பாவுக்கு அல்லாஹ் தன் மனசை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்கள் இவர்கள் என்று சொன்னானோ, அப்படித்தான் இன்றைக்கும் அந்த வசனம் நம்மை பார்த்து பேசுகிறது. ஒரு வேதத்தை அல்லாஹ் கொடுத்து, இத்தபியூமா உன்சில இலைக்கும் இர்ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கப்பாங்கிறான்ல. அதை ஒரு தூதர் கொண்டு வந்திருக்கிறாருப்பா, அவர் தான் உங்களோட முன்மாதிரிங்கிறான். ஆனால் எங்களோட சமுதாயத்தில் இதே வேதம், இதே வழிகாட்டல், அந்த தூதருடைய அத்தனை செயல்களும் இந்த சமூகத்தில் இருக்கும் பொழுது நம்ம சமுதாயம் எப்படி போகிறான்? நாம தௌஹீதை, மார்க்கத்தை, ஏகத்துவத்தை சொல்லும் போது எந்த வழியில் போகிறாங்க? மார்க்கத்தை சில பேர் சில நம்பர்களுக்குள்ளே அடக்கி கொண்டார்கள்.